கைஸ், இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும்போது இந்த வீடியோ ஒரு முடிவில் கண்டிப்பாக நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க, கூடவே சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோலாம் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, கூடவே தமிழ் பிஷப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். $1,500 கிவ் அவே கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் பங்கு பண்ணணும்னா இந்த வீடியோட லாஸ்ட்டில் ஐகார்ட்டில் ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். $1,500 வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு செம்மையான ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்போட முடிவில் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க, கூடவே சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. இது யாருக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம தினசரி எழுந்து ஜாகிங் போகணும், ரன்னிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணுன்ட்டுலாம் நிறைய பேருக்கு நிறைய குறிக்கோள் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவோன்னா, கண்டிப்பாக இது எதுவுமே பண்ண மாட்டோம். மார்னிங்காக இருந்தாலும் சரி, ஈவினிங்காக இருந்தாலும் சரி, எப்பயும் இதை பண்ணாமல் அது அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் ஸ்கிப் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே உங்களால் சம்பாதிக்கவும் முடியும். இதில் நல்லா ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்ஸும் இருக்குது. அது என்னன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம். ஸோ கவனமாக பாருங்கள். இதுதான் இந்த ஆப். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட் ஆன் யுவர் செல்ஃப்னு இருக்குது, ரியல் மணியோட. அப்போ தான், ஏன்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்போ தான் நம்மளால் ஏர்ன் பண்ணவும் முடியும். கீப் மூவிங் அண்ட் ஹிட் யுவர் ஸ்டெப் கோல்ஸ். ஸோ நீங்கள் பெட் பண்ணுற அமௌண்ட்டோட உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரும். அது எப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ லெட்ஸ் கோ கொடுக்குறேன். ஸோ கவனமாக ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் அதை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டி ட்ராக்கர் கூட லிங்க் பண்ண சொல்லுது. ஸோ இதில் எதாவது நீங்கள் ஒன்று வச்சுருக்கணும். கூகுள் ஃபிட் கூட வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாதவங்களுக்காக இப்போ சொல்கிறேன், நீங்கள் கூகுள் ஃபிட் கூட ஃபிட்னஸ் ட்ராக்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஃபிட்பிட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லை சாம்சங் ஹெல்த் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மல் பர்சன்ஸுக்காக நான் கூகுள் ஃபிட்னஸ் ட்ராக்கரே நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கூகுள் ஃபிட்னஸ் ட்ராக்கர் வச்சு இல்லைனா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட கோல்ஸை மட்டும் அதில் செட் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போனாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக இப்போ நான் என்னோடய பேஜில் தான் இருக்கேன். நான் ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு 10 minutes கோல்ன்ற மாதிரி தான் செட்டே பண்ணியிருப்பேன். ஏன்னா ஸ்டார்டிங் நம்மளுக்கு 10 minutesலேருந்து அப்போ தான் அந்த ஆப்லேயும் ஆக்சுவலாக நிறைய இதெல்லாம் இருக்குது. அதை நான் என்னன்றது ஏன் இப்படி பண்ணுன்றதையும் சொல்கிறேன். நீங்கள் நம்மளும் உங்களோட கோல்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் சின்ன கோல்ஸாகவே செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் அந்த ஆப்பில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ப்ரொஃபைலில் பாருங்கள், என்னோடய ப்ரொஃபைலில் நான் 3 minutes வந்து 10 minutes கொடுத்துருக்கேன். ஸோ 10 minutes வந்தாலே என்னோடய கோல்ஸ் அச்சீவ்டுன்ற மாதிரி இந்த ஆப்பில் வந்துடும். ஸோ இப்போது நம்ம அந்த ஆப்பில் போகும்போது என்ன ஆகும்னா, இந்த ரெக்கார்டை தான் அதை அங்கே யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற ஒரு ஸ்டெப்ஸ் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால தான் ஆக்சுவலாக நான் 10 minutesன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் ஸ்டார்டிங் கொடுத்துட்டு போக போக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அங்கே கூகுள் ஃபிட்டையும் நம்ம அங்கே ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. அங்கேயும் நம்மளோட கோல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் அங்கே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டைமாக அந்த 10 minutesை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பில் வந்து நீங்கள் இங்கே சிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக ஃபுல்லாகவே சிங்க் ஆகிடுச்சு. 4 ஆக்டிவ் டேஸ்க்கு வந்து 7,313 ஸ்டெப்ஸ் போனோம். 2 பவர் டேஸ்க்கு வந்து 9,300 ஸ்டெப்ஸ் போனோம். ஸோ ஒன் வீக்கில் 7 days இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 1 day ரெஸ்ட்டுன்ற மாரி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு காரணங்களுக்காக நம்மளால் போக முடியாமல் இருக்கலாம். அதனால் இது கண்டிப்பாக அதில் 4 ஆக்டிவ் டேஸ் இருக்கும், 2 பவர் டேஸ் இருக்கும். அதை நம்மளை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இது எத்தனை வாரம் நடக்கும்னா இந்த ஒரு போட்டி, ஆக்சுவலாக இதுதான் ஒரு உங்களுக்கு கோல். நீங்கள் ஒரு 6 week இந்த இது இருக்கும். இதில் எப்படி ஏர்ன் பண்ணலான்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் லாகின் கொடுத்துருக்கேன், ஜாயின் கேம் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி நம்மளுக்கு காட்டினது ஒரே கேம் தான். ஸோ இப்போ நான் அதை மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கனாலே தெரியும், 6 week கேம்னு இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா பெட் வந்து $40, மினிமமே $40 தான், மேக்ஸிமம் $40 வரைக்கும் தான் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் பாருங்கள், 302 பேர் இருக்காங்க.
மொத்தமாக பெட் அவங்க எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 302 × 40 பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே $12,080 வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்றதை இங்கே நான் உங்களுக்கு பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 302ல் ஒரு 25% பேர் தான் கண்டிப்பாக அந்த கோல் அச்சீவ் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 75 பேர்னு வரும். இப்போ அந்த $12,080 75 பேருக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இப்படி பிரித்து கொடுத்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு $161 வரும். இப்படி தான் ஆக்சுவலாக இது இயங்கும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு ஜாயின் கேம் கொடுத்துருங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நார்மல் சைன்அப் தான் இருக்கும். நார்மலாக நம்ம எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரி தான். ஸோ சைன்அப் பண்ணிக்கோங்க. இங்கேயே உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பே பண்ணணுன்றதெல்லாம் உங்களுக்கு வரும். உங்கள்கிட்ட ப்ரோமோ கோட்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இப்போ என்கிட்ட எதுவும் இல்லை, வந்ததுன்னா நான் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவோட லிங்க்லேயே நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது ரிஸ்க் ஃப்ரீ தான். ஸோ 1 வீக் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கேன்சலேஷன் இருக்குது, ஃபுல் ரீஃபண்ட் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் ரீஃபண்ட் தான். ஆக்சுவலாக நான் மெம்பர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இது 15%ன்ற மாதிரி நம்ம மொத்தமாக ஜெயிக்கிறதுல அவங்க 15% மட்டும் எடுப்பாங்க. அதாவது டோட்டல் அமௌண்ட்டில் சொல்கிறேன், நம்ம அமௌண்ட்டில் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே பேமெண்ட் ஆப்ஷன் பாருங்கள் எப்படி பே பண்ணலான்னு. பேபால் இருக்குது, தென் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீன்லாம் வராது. மோஸ்ட்லி பேமெண்ட் ஸ்க்ரீன் வந்து எல்லாத்துலேயுமே பிளாக்காக தான் ஆகிடும் நம்ம ரெக்கார்ட் பண்ணாலே. ஓகே, நான் இப்போ அதோட ஹோம் பேஜில் இருக்கேன். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இங்கே பப்ளிக்கில் இருக்குது. பப்ளிக்கில் இங்கே இதே மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்குது. ஜனவரி 26லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, 27லேருந்து ஓடிட்டுருக்கு. தென் எல்லாமே 27, எல்லாமே 6 வீக் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென் அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா February 1லலாம் ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக 27ல் இருக்கிறது கூட நீங்களாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த 2 டேஸை வந்து அவங்க அடிஷ்னலாக அதில் ஆட் பண்ணுற மாதிரி வரும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தென் February 1லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் தான் இருக்கார். தென் மெம்பர்ஸ் ஒன்லின்னு இருக்கும். மெம்பர்ஸ் ஒன்லிலாம் நம்மளால ஜாயின் பண்ண முடியாது. அது வந்து ஒன்லி மெம்பர்ஸ் மட்டும் தான். அவங்களாம் ஆல்ரெடி அவங்க பெய்ட் மெம்பர்ஸாக இருப்பாங்க. நீங்கள் நார்மலே பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பெய்ட் மெம்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இதில் நல்லா இதனால் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுதுன்னா நீங்கள் அப்போது பெய்ட் போகலாம். அது உங்கள் விருப்பம். மற்றபடி நம்மளை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நான் மெம்பரே போதும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம அதில் ப்ராப்பராக நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம். எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்தா நம்ம அதை வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ இப்போ இந்த ஒரு கண்டெஸ்ட்டில் பாருங்கள், இந்த ஒரு கோல்ஸில் பார்க்கலாம். இல்லை ஆக்சுவலாக நிறைய பேர் அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இப்போ 2 நாள் கடந்துட்டாங்க. ஸோ சண்டே, மண்டே, இன்றைக்கி டியூஸ்டே. ஸோ மண்டே கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் அவங்களுக்கு இங்கே காட்டிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கோல்ஸை அச்சீவ் பண்ணிகிட்டே வராங்க. ஆக்சுவலாக இந்த இதில் பார்த்திங்கன்னா 460 இருக்குது, 18,400 இருக்குது. அதில் எத்தனை பேர் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு தெரில. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணால் நல்ல ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். இது வந்து மெம்பருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளே இந்த ஸ்டெப் பெட்டை ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நீங்களே உள்ளே போய்ட்டு ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக ஃபேக்கு ரூல்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. கூடவே உங்களோட எக்ஸசைஸ் கோல்ஸ் எல்லாம் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் பிஷப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.